பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரையும் தூக்குல போட போறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தூக்குல போட போறாங்க. முதல்ல பகத்சிங் போய் தூக்கு மேடையில நிக்கிறாரு. ராஜகுருவும் சுகதேவும் அடுத்ததாக போனாங்க, நிக்கிறாங்க. பகத்சிங் போய் தூக்கு மேடையில நின்று இன்குலாப், மற்ற 2 பேரும் ஜிந்தாபாத் தூக்குல போட்டாங்க. அடுத்ததா சுகதேவ் போய் நிக்கிறார். இன்குலாப், ராஜகுரு ஜிந்தாபாத், சுகதேவ் தூக்குல போட்டாங்க. இப்ப ராஜகுரு போய் நிக்கிறார். இந்த பக்கம் யாருமே இல்லை, எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க, எல்லாம் வெள்ளக்காரங்க. இப்ப ராஜகுரு போய் அந்த மேடையில நின்று இன்குலாப்னு கத்துனாருங்க. இந்த லிவர் இழுக்கக்கூடிய வெள்ளக்காரர் இருப்பான்ல, அவன் கத்துனாங்க ஜிந்தாபாத்னா, அவன் கத்துனா ஜிந்தாபாத்னு. ராஜகுருவை தூக்குல போட்டாங்க. இவருக்கு என்கொயரி வச்சாங்க. ஒரு சுதேசி இன்குலாப்னு கத்துறான், அவனுக்காக நீ ஜிந்தாபாத்ன்ற. அந்த வெள்ளைக்காரனுடைய பதில் என்ன தெரியுமா? அந்த இளைஞர்களுக்கு வெறும் 22, 23 வயது கூட இருக்காது, இன்னும் வாழ்க்கையவே அவங்க தொடங்கவே இல்லை. அந்த இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்டுப்பற்று இருக்கிறது, தன் உயிரை நாட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த நாட்டுப்பற்று அந்த இளைஞர்களுக்கு இருக்கிறதே, இப்படியான நாட்டுப்பற்று எனக்கு இல்லையே என்று நினைத்தேன், அவனுக்காக நான் குரல் கொடுத்தேன். இவங்க கதாநாயகர்கள். இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு காட்டுறோமா? இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலையும் வரக்கூடிய கோமாளிகளை தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு காட்டாதீர்கள். இப்படியான புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வாருங்கள். இப்படியான புத்தக திருவிழாவுக்கு வந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு சரியான கதாநாயகன் யார் என்று தெரியும். அப்படியாக அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே பெரம்பலூர் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதொட்டலோடு வாழ்த்துக்களும். பார்க்க தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலை போலே ஆசை இருந்தால் நீந்தி வாழ்ந்தாங்க. பார்த்தன் வில்லின் கணையழகு, பார்த்தன் வில்லின் கணையழகு, பாரதி மீசை முனையழகு, பார்த்தன் வில்லின் கணையழகு, பாரதி மீசை முனையழகு, பார்க்கும் முகமோ பொய்யழகு, பார்க்கும் முகமோ பொய்யழகு, படித்தால் மட்டுமே வருவது மெய்யழகு, படித்தால் மட்டுமே வருவது மெய்யழகு. இப்படியாக இந்த வாழ்க்கையில், பொய்யான வாழ்க்கையில் மெய்யை கடத்த வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாதர் தான் சொல்லுவார், வாழ வயதாகி அழகாகி மதனாகி படி வாரிமொண்டாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி பரிமாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரழிவு சூளமென கசு மலம் என நாரி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதர் பாட்டு இருக்கு. கசுமலமாக போகக்கூடிய இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாக தருவது இந்த புத்தகங்கள். இந்த புத்தக திருவிழா இன்னும் பல ஆண்டு நடக்க வேண்டும்.